வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கொடம்புளி, அதாவது உடல் பருமன் குறைக்கிறது மட்டும் இல்லை, பல வகையான நோய்களுக்கும் மருந்தாக இருக்கக்கூடியதான் இந்த கொடம்புளின்னு சொல்கிறது. நம்மளுடைய நாட்டு புளி பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம கேரளாவில், அதே மாதிரி கர்நாடகாவில் இங்கே கிடைக்கக்கூடிய புளியாக இந்த புளி இருக்குது. இந்த புளியை வச்சு எப்படி ஒரு ஆரோக்கியமான ரசம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொடம்புளி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டு புளி. இன்றைக்கும் வந்து கேரளா பக்கம் வந்து அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு புளி தான் இந்த கொடம்புளின்னு சொல்கிறது. இந்த கொடம்புளியில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதில் ஹைட்ரோக்சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஃபேட்டை கரைக்கக்கூடியது தான் வந்து இந்த கொடம்புளியோட முக்கியமான வேலை. இந்த HCA அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உணவில் வேறு எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5 இதழ் இருக்கக்கூடிய அந்த செம்பருத்திலையும் கொஞ்சம் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா வந்து உடல் எடையை குறைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, உடலுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியையும் அளிக்கக்கூடியது. அதுவும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கொடம்புளியில் ரசம். எல்லா விதத்துலேயும் உடம்புல இருந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ரசம், மூலிகை ரசம். அந்த ஆரோக்கியமான ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வந்து இதில் நான் பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸிக் கண்டென்ட்டை வெளியில் ஏற்றுறது. ஒரு சிறிய அளவில் கூட வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்காத ரசமாக இந்த ரசம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதுதான் வந்து நம்மளுடைய கொடம்புளி. ஸோ இந்த கொடம்புளியில் ஒரே ஒரு சொலை, இந்த ஒரு சொலையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சாலே போதும். எதுக்குன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக. இதோட நம்ம வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு தக்காளி, ஒரு தலை பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பூண்டு, ஒரே ஒரு பல்லு மாதிரி தான் இருக்கும். இந்த ரவுண்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதில் 3 ஒன்று காமிக்கிறதுக்காக அந்த உரிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா ரசத்துக்கு எப்பயுமே தோலோட தட்டி போடுறது தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஆரோக்கியமானது. ஒன்னே ஒன்று வந்து எப்படி இருக்கும் அந்த பூண்டு அப்படின்னு காட்டுறதுக்காக உரிச்சு வச்சிருக்கேன். மற்ற 2 இப்படி இருக்கு. ஸோ ஒரு 3 பூண்டு. இப்போ பொதுவாக எல்லா இடங்கள்லையும் பார்த்தோம்னா ரசப்பொடி அப்படின்னு ஒன்று அரைச்சி வச்சுப்பாங்க. அதில் என்னென்ன போடுவாங்க அப்படின்னா மிளகு, ஜீரகம், நல்ல ஒரு மணத்தை கொடுக்கறதுக்காக தனியா. அது மட்டும் இல்லை, மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த தனியாவும். அதோட எல்லாருமே வந்து நல்ல ஒரு காரசாரமாக ரசம் இருக்கணும் அப்படின்றதுக்காக வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாயும் வந்து ரசத்துக்கு சேர்ப்பாங்க. இந்த காஞ்ச மிளகாய் அப்படின்றதே வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. நம்ம வந்து சாம்பார், குழம்பு எல்லாத்துலேயுமே வந்து இந்த மிளகாயை சேர்க்கிறோம். ஸோ ஓரளவுக்கு தனியாவோட சேர்க்கும் பொழுது பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை, சுவை மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய சில சத்துக்களும் உடலுக்கு தேவையானதா. ஆனால் ரசம் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தோன்னா சொல்லுவாங்க, ஊரில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கவங்களுக்கு ரசம் கொடுத்தா சரியாயிடும். ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து உடலை தேர்த்தக்கூடிய அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த ரசத்துக்கு இருக்கு. அப்போ இந்த ரசத்தில் வந்து நம்ம மிளகாயை சேர்க்கவே கூடாது. மிளகாயை சேர்த்தோம் அப்படின்னாலே வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மிளகாய் வந்து வெளியேற்றுறது தன்மையை குறைச்சிடும். இப்போ மிளகு நம்ம அதிகமாக சேர்க்கும் போது, மிளகு அப்படின்னும் போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை இலக வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மிளகு அதிகமாக சேர்க்கும் பொழுது கழிவுகள் ரொம்ப ஈஸியாக வெளியேற்றப்படும். ஸோ இப்போ உடல் கழிவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா செல்களில் இருக்க கழிவுகள், உடல் பருமன் எல்லாமே கழிவுகள் தான். கல், கணையம் வேலை செய்யாமல் இருக்க கழிவுகள் அதிகமாகும் பொழுது, இயல்பு நிலை குறையும் பொழுது அது வேலை செய்கிறது குறைக்குது. ஸோ இது எல்லாமே அந்த கழிவுகளுடைய அக்யூமுலேஷன். அது மட்டும் இல்லை, புற்றுநோய்க்கும் முக்கியமான காரணம் இந்த கழிவுகளுடைய தேக்கம் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய கொடம்புளி, நம்மளுடைய ஜீரகம், இது எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மருத்துவ குணங்கள் உள்ள பொருட்களை மட்டும்தான் நான் இதில் பயன்படுத்துகிறேன். அதனால மிளகாயை ரசத்தில் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து எவ்வளவுக்கு காரம் வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம வந்து மிளகு எடுத்துக்கலாம். அதுவும் இயற்கையில் விளைஞ்ச மிளகு வந்து கொஞ்சம் எடுத்தாலே போதும், நல்ல ஒரு காரத்தையும் கொடுக்கும், நல்ல ஒரு மணத்தையும் கொடுக்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க 10 மிளகு சாப்பிட்டா போதும், பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு மிளகு நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது எவ்வளவு நச்சுக்கள் உடம்புல இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. ஸோ இந்த மிளகு, ஜீரகம், தனியா 1/4 ஸ்பூன் தனியாக தான் நான் எடுத்துக்கிறேன். மிளகும் ஜீரகமும் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது 3யுமே லேசாக சூடு பண்ணிக்கலாம். லேசாக சூடு பண்ணிவிட்டு இது 3யும் நல்லா வந்து நம்ம இடித்து எடுத்துக்கிறோம். இந்த ரசமே வந்து பார்த்தோன்னா வந்து மூலிகை ரசம் அப்படின்னு நான் சொன்னேன். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடியது, உடலில் இருக்கக்கூடிய பல வியாதிகளை சரி பண்ணக்கூடிய ரசம். அதனால் இந்த ரசத்தில் இந்த பவுடரை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறத தவிர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைக்கும் பொழுது என்னென்னா ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சிடைஸ் ஆகும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பல குறைஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை இடித்து எடுத்துக்கலாம். இன்னொன்று இடித்து எடுத்துக்கும் போது நல்ல வாசனையும் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து கருவேப்பிலை சேர்த்து தக்காளியை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மிளகு, ஜீரகம், தனியா இது 3 நல்லா இடிச்சதுன்னா இதில் வந்து இந்த ஒருதலை பூண்டையும் அதோட சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். இந்த நேரத்தில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற நம்மளுடைய கொடம்புளி அதையும் வந்து இதோட சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ கொடம்புளியை நம்ம அப்படியே வேக வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து ஃபுல்லாக
இறங்காது. அதனால நம்ம வந்து அதையும் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு புளிப்பு சுவையும் நம்மளுடைய ரசத்துக்கு தேவையான பக்குவமும் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றா இடித்து எடுத்துக்கிறோம். பிழிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி கருவேப்பிலையோடு வந்து பெருங்காயம் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், இடித்து வச்சுருக்கிறதையும் இதோட சேர்த்துடலாம். நம்ம இந்த உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஜீரகம் மட்டும்தான் போட்டு தாளிக்கிறேன். ஸோ ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கிற ரசம் அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசம் பார்த்தோன்னா வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது பல வகையான நோய்கள்லேருந்து மட்டும் இல்லை, உடல் பருமன் கண்டிப்பாக உங்களுக்கு 1 மாதத்துலேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உடல் பருமன் குறையிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் அதிகப்படியான பசியையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த குடம்புளி ரசத்துக்கு இருக்குது. இந்த குடம்புளியில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மன உளைச்சலில் இருக்கவங்க இந்த குடம்புளியை தொடர்ந்து பயன்படுத்தும் போது பெரிய அளவில் அவங்களுடைய அந்த மன உளைச்சல்லேருந்து வெளியில் வர முடியும். கிட்னியில் கல் இருக்குது, இல்லை கால் பிளாடரில் ஏதாவது கல் இருக்குது அப்படின்னா அவங்க இந்த குடம்புளியை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அந்த கல்லை கரைச்சி வெளியே அனுப்பக்கூடிய தன்மை இந்த குடம்புளிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர், டயபெட்டிக்ஸு இதெல்லாம் இருந்தாலும் இந்த குடம்புளி அது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது. இந்த குடம்புளி ரசத்தை வந்து சூப் மாதிரி ஒரு 11 o'clock சாப்பிடலாம், இல்லை சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். அதுலேயே மருத்துவ குணங்கள் அப்படியே இருக்கக்கூடிய இந்த மூலிகை குடம்புளி ரசத்தையும் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உடல் பருமன் 1 மாதத்துலேயே வந்து குறையிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம ரசம் லேசாக வந்து அந்த கொதி வர ஆரம்பிக்குது. அந்த கொதி வர ஆரம்பிக்கும் போது ரசத்தை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உடல் பருமனை குறைக்கக்கூடிய குடம்புளி ரசம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.